வணக்கம் அண்ட் வெல்கம் டு பி கிரியேட்டிவ் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான தேங்காய்பால் உளுந்தங்களி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களோட குழந்தைங்க அண்டர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் இதை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது வெயிட் கெய்னிங் மட்டும் இல்லை, இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுங்க நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய உளுந்தங்களி செய்கிறதுக்கான மாவு ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாவு எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணியும் கரைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அது சரியாக கரையாது. அதனால நீங்கள் கை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்தால் தான் நமக்கு அதை வேக வைக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ நீங்கள் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கணும்னு இல்லை, கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம நிறைய சேர்த்தா தான் நமக்கு வேக வைக்கும்போது ரொம்ப கெட்டியாகாமல் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நம்ம இதை அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரத்துலேயே அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ஒரு ஸ்பூன் ட்ரை நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ட்ரை நட்ஸ் பவுடர் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை நட்ஸ் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இன்னும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நமக்கு அது நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பிலேருந்து இறக்குனதுக்கு அப்புறமா நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம முதல்லையே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது தேங்காய் பால் சேர்த்துக்கிறதால ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோன்னா அது தெரிஞ்சிரும். ஸோ நீங்கள் கடைசியில் தான் சேர்க்கணும். அப்புறமா ஃபைனலாக நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான தேங்காய்பால் உளுந்தங்களி ரெடி. உங்கள் குழந்தைங்களுக்கு அதை கொடுங்க. அதை அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.